ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மாலதிஸ் ஆர்ட் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க எக் ஃப்ரைட் ரைஸ் செய்ய முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. நாம் இன்னைக்கு வீட்லேயே ஹெல்த்தியாக டேஸ்ட்டாக எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் எங்கெங்கே இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியும். சரி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரி வாங்க, அது தேவையான பொருட்களை பார்த்துப்போம். 4 முட்டையை நான் உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். 1 கிளாஸ் பாஸ்மதி ரைஸை நல்லா வாஷ் பண்ணி அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட இது ஒரு 1/4 கிலோ இருக்கும். ஒரு 150 கிராம் கோஸ், பாதி கொடை மிளகா, இதில் உள்ளே இருக்கிற விதைகள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். 5-6 பீன்ஸ், ஒரு சின்ன வெங்காயம், ஒரு சின்ன கேரட், தேவைக்கேற்ப உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. காய்கறிகள் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அரிசியை வேக வச்சு எடுத்துக்கலாம் வாங்க. இப்போ அரிசியை வேக வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சிட்டோம். 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் என்ன சேர்த்திங்கன்னா அரிசி ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் வரும். ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றதுக்கும் நல்லா உதிரி உதிரியாக நல்லா இருக்கும். இந்த தண்ணி கொதித்து வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம அரிசியை சேர்த்துப்போம். தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ கேஸை சிம்மில் வச்சுடுவோம். இப்போ நம்ம பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்தாச்சு, ஒரு கிளறிடுவோம். அரிசி ஒரு 90% வெந்தால் போதும். ஃபுல்லாக வேகணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு அரிசி ஃபுல்லாக வெந்துடுச்சுன்னா ஃப்ரைட் ரைஸ் கிண்டும் போது சாதம்லாம் உடஞ்சி வந்துடும். ஒரு 90% இப்போ வேக வச்சு எடுத்துப்போம். அரிசி ஒரு 90% வெந்தாச்சு. பாருங்கள், அரிசியை வடித்து எடுத்துப்போம். இப்போ நம்ம காய்கறிகளை கட் பண்ணி எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு நம்ம பீன்ஸை கட் பண்ணிப்போம். நான் எந்த ஷேப்பில் கட் பண்ணுறனோ அதே ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பீன்ஸை நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் கட் பண்ணுற மாதிரியே கட் பண்ணுங்கள். நீங்கள் பீன்ஸை பெருசாக கட் பண்ணிங்கன்னா பீன்ஸு சீக்கிரத்தில் வேகாது. அடுத்தது நம்ம கேரட்டை கட் பண்ணி எடுத்துப்போம். கேரட்டையும் நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், கேரட்டையும் நான் பீன்ஸ் மாதிரி பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம கோஸை கட் பண்ணி எடுத்துப்போம். இந்த கோஸை நல்லா மெலிசாக நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கொடை மிளகாவை கட் பண்ணி எடுத்துப்போம். கொடை மிளகாவை நார்மலாக ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது நம்ம வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துப்போம். நம்ம காய்கறிகள்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் பற்ற வச்சாச்சு, கடாய் வச்சாச்சு. நான் இரும்பு கடாய் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எப்போவுமே ஃப்ரைட் ரைஸ் செய்யும் போது அகலமான கடாய் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் கிண்டும் போது வாட்டமாக இருக்கும். கடாய் சூடாகட்டும். கடாய் சூடாயிடுச்சு. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துப்போம். ஃபஸ்ட்டு நம்ம முட்டையை பொடி மாஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கடைகளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முட்டை போட்டு அதுக்கு மேலே காய்கறி சாதம்லாம் போட்டு பண்ணுவாங்க. நம்ம அந்த மாதிரி பண்ண போகிறதில்ல.
தனித்தனியாக தான் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம முட்டை பொடி மாஸ் பண்ணி எடுத்துப்போம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம முட்டையை ஊற்றிப்போம். இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துப்போம். முட்டையை ரொம்ப பொடிசாக இல்லாமல் ஒரு மீடியம் சைஸில் பொடி மாஸ் பண்ணி எடுத்துப்போம். பாருங்க, முட்டையை நம்ம பொடிசாக இல்லாமல் ஒரு மீடியம் சைஸில் பொடி மாஸ் பண்ணி எடுத்துட்டோம். இதை தனியாக ஓரமாக எடுத்து வச்சுடுவோம். முட்டை பொடி மாஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம அதே கடாயை வச்சுப்போம். கேஸை சிம்மில் வச்சுப்போம். ஒரு 5-6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துப்போம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயத்தை சேர்த்துப்போம். வெங்காயம் கோல்டன் ஃப்ரை ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும். வெங்காயம் ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துப்போம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டே இருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாடை போயிடுச்சு. இப்போ நம்ம காய்கறிகளை சேர்த்துப்போம். கோஸ், குடமிளகா, கேரட், பீன்ஸ். கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுவோம். ஒரு 5 நிமிஷத்துக்கு காய்கறிகளை நம்ம நல்லா வதக்கி விட்டுப்போம். அப்போ தான் காய்கறிகள்லாம் நல்லா வெந்து வரும். காய்கறிகள்லாம் வதங்கி வந்தாச்சு. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்த பாசுமதி ரைஸை சேர்த்துப்போம். ஒரு கிளறிடுவோம். நம்ம சாதத்தை கிளறியாச்சு. இப்போ நம்ம உப்பு சேர்த்துப்போம். நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நம்ம ஏற்கனவே சாதத்துலேயும் முட்டையிலும் சேர்த்துருக்கோம். அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்தாச்சு. இப்போ நம்ம மீதி இருக்கிற மிளகுத்தூளை சேர்த்துப்போம். இதை ஒரு கிளறிடுவோம். நம்ம ஏன் தனித்தனியாக கிளறோன்னா அப்போ தான் மசாலா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். நான் ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் மறந்துட்டேன். 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துப்போம். இந்த சர்க்கரை நல்லா உருகி உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரை தரும். இதை நம்ம கிளறி விட்டுப்போம். கிளறி விட்டாச்சு. இப்போ நம்ம அடுத்தது சோயா சாஸை சேர்த்துப்போம். ஒரு கிளறிடுவோம். நம்ம எல்லா மசாலாவையும் போட்டு கிளறியாச்சு. ஃபைனலாக நம்ம முட்டை பொடி மாசை சேர்த்துப்போம். முட்டை பொடி மாசு சேர்த்தாச்சு. இப்போ நம்ம இதை நல்லா கிளறி விட்டுடுவோம். முட்டையும் சேர்த்து கிளறியாச்சு. அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான எக் ஃப்ரை ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ உதிரியாக வருது. இப்போ நம்ம எடுத்து சாப்பிட வேண்டியது தான். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி சமைச்ச எக் ஃப்ரைட் ரைஸ் எவ்வளவு சூப்பராக வந்ததுன்னு பார்த்துருப்பீங்க. நீங்கள் கடைகளில் வாங்கி சாப்பிட்றத விட இந்த மாதிரி வீட்டிலே ஹெல்த்தியாக சமைச்சு சாப்பிடுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.